Next, we will be discuss about magnetic field at a point along the axial line of the bar magnet or axial line of the magnetic dipole. What is a magnetic dipole? Two poles is separated by a small distance. நம்ம small distance என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2D. Small distance எடுத்துக்கிறோம் 2D. 2L. 2L is a distance between the two poles. இந்த பார் மேட்ல இருந்து ஆக்சியல் லைனில் இந்த ஆக்சியல் லைன் பார் மேட்டுடைய ஆக்சியல் லைனில் அதனுடைய ஜாமெட்ரிக் சென்டர் ஓலேருந்து இங்கே போட்டுருவோம். ஒரு சின்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சி பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் ஆர். It is considered point C at axial line of the bar magnet. The bar magnet axial line la geometric center O இருந்து R distance ல இங்க போட்டுருக்கும்போது R distance ல C என்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். Let us consider point C along the axial line of the bar magnet at a distance R from the geometric center O. கீழே போட்டுருக்கும் கவுண்ட் பண்ணியிருக்கேன் geometric center O. சரியா? இப்போ இந்த சின்ற பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். நெட்டை மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ நார்த்து போல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுவோம் சின்ற பாயிண்டில். அதேமாதிரி சவுத்து போல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும் இந்த பாயிண்டில் சின்ற பாயிண்டில். அப்போ டோட்டலாக 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பை பாயிண்ட் சி. இப்போ அந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். The magnetic field due to a north pole at a C, magnetic field due to south pole at a point C. அதுக்கப்புறம் டைரக்ஷன் பார்த்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இந்த யூனிட் நார்த் போல் எம்சி. வாட் இஸ் ஏ QMC? QMC is a the north pole to producing a magnetic field at a point C. அதேமாதிரி சவுத் போல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணோம். டோட்டல் 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் எந்த பாயிண்டில் சின்ற பாயிண்டில். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கின்றதுக்காக ஒரு QM என்ற ஒரு யூனிட் நார்த் போல் எடுத்து வந்து எங்கே வைக்கிறேன் பாயிண்ட் சியில் வைக்கிறேன். ஏன்னா ஒரு டெஸ்ட் போல் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா QM யூனிட் நார்த் போல் இதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. Unit north pole placed at a point C. Check under the magnetic field present at a point due to the bar magnet. Bar magnet அந்த இடத்துல பார் மேக்னெட்டால் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு யூனிட் நார்த் போல் எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறேன் பாயிண்ட் சியில் வைக்கிறேன். யூனிட் நார்த் போல் யூனிட் நார்த் போல் யூனிட் நார்த் போல்ன்றது அதனுடைய போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ 1 AM போல் ஸ்ட்ரென்த். அது வந்து எங்கே வைக்கிறேன் பாயிண்ட் சியில் வைக்கிறேன். அப்போ நார்த்து போல் கிரியேட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டால் இந்த யூனிட் நார்த்து போல் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். சவுத் போல் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டால் இந்த யூனிட் நார்த்து போல் எக்ஸ்பீரியன்ஸு ஃபோர்ஸ் அட் ஏ பாயிண்ட் சி. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் நார்த் போல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ யூனிட் நார்த் போல் அட் ஏ பாயிண்ட். அந்த பாயிண்டில் யூனிட் நார்த் போல் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறானோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் பி. அப்போ நார்த் போல் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் சியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த யூனிட் நார்த் போல் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறானோ அதான் நான் சொல்கிறோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் பி. அப்போ நார்த்து போல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருப்பான். சவுத் போல் எதை க்ரியேட் பண்ணியிருப்போம் மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருப்பான். அப்போ சவுத்து போலாலும் அந்த யூனிட் நார்த் போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ டோட்டல் டைம் இப்போ மேக்னெட்டிக் லென்த்து என்னென்னா டிஸ்டன்ஸ் பண்ணி 2 போல்ஸ் நானும் எடுத்துருக்கிறோம் 2L. என் டிஸ்டன்ஸு L. நார்த்து போல்லேருந்து சின்ற பாயிண்ட் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிருக்கோம் ஜாமெட்ரிக் சென்டர்லேருந்து சின்ற பாயிண்ட் ஆர் அப்படின்னா நார்த்து போல்லேருந்து சின்ற டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் R - L. ஏன்னா L மைனஸ் பண்ண R - L. சவுத்து போல்லேருந்து சின்ற பாயிண்ட் டிஸ்டன்ஸ் என்ன ஜாமெட்ரிக் சென்டர்லேருந்து சி வரையும் R ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு L. ஸோ 2 ஆட் பண்ண அப்படின்னா R + L. அப்போ distance from the point C from the south pole is R + L. Distance from the point C at north pole is R - L. இப்போ நார்த்து போலால் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சின்ற பாயிண்டில் இருக்கும், சவுத்து போலால் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சின்ற பாயிண்டில் இருக்குன்னு பார்க்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இடத்துல இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு யூனிட் நார்த்து போல் கொண்டு எடுத்துகிட்டு போய் வச்சோம். அந்த யூனிட் நார்த்து போல் அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்ட் பி. அப்போ நார்த்து போல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருப்பான். சவுத்து போல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் சி
magnetic field at a point C due to a north pole at a distance r minus L from the C. நம்ம டயக்ராம் ஆல்ரெடி பார்த்தோம். magnetic field at a point C due to north pole at a distance r minus L from the C. அந்த சின்ற பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். யாரால் அப்படின்னா எந்த போலில், நார்த்து போலில். இந்த வீடியோ பார்த்துருப்ப சின்ற பாயிண்டில் எதை கண்டுபிடிக்கிறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறேன். எந்த போலால், நார்த்து போலால். அந்த நார்த்து போல் வந்து சின்ற இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறான், ஆர் மைனஸ் எல். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட் என்னன்னா த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் நார்த்து போல். இங்கே வச்சிருக்கிற யூனிட் நார்த்து போல் அதுக்கான பேர் வச்சிருக்கிறோம் QM. அது சின்ற பிளேஸில் இருக்கிறதுனால QM ஃபோல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த நார்த்து போல். அதோட வேல்யூ 1 ஆம்பியர் மீட்டர். யூனிட் நார்த்து போல். ஓகேவா, அவனோட சின்ற பிளேஸில் வைக்கிறதுனால அதனால பேர் வைக்கிறோம் QMCன்னு வைக்கிறேன். ஸோ the magnetic field at a point C due to a north pole at a distance r minus L from the C. Force expression of formalize பண்ணிக்கிறோம். BM vector is equal to F vector by QMC. QM வேல்யூ என்ன கொடுத்துருக்கிறோம், 1 ஆம்பியர் மீட்டர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். இப்போ ஃபோர்ஸ் பிடிஃப் எஃப்ன்றது ஃபோர்ஸ் பிடித்த 2 மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் யார் யாருக்கு அப்படின்னா, யார் இருக்கும், நார்த்து போலுக்கும் அந்த யூனிட் டெஸ்ட் போலுக்கும். இந்த நார்த்து போலுக்கும் இங்கே இருக்கிற நார்த்து போலுக்கும் இந்த யூனிட் டெஸ்ட் போல். இது வந்து இதனுடைய மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் என்னன்னு போட்டுக்கலாம், QM. நார்த்து போலுடைய மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் சவுத் போல் QM போல் ஸ்ட்ரென்த் ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதனுடைய போல் ஸ்ட்ரென்த் QM, இதனுடைய போல் ஸ்ட்ரென்த் என்ன எடுத்துக்கிறேன், QM. சின்ற பிளேஸுக்குன்னு இது QMCன்னு போட்டுக்கிறேன். இதனுடைய வேல்யூ என்னன்னு போட்டு ஆல்ரெடி சொல்லிட்டோம், 1 ஆம்பியர் மீட்டர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். இப்போ ரெண்டு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் இப்படி த நார்த்து போல் அண்டு த யூனிட் நார்த்து போல் பிளேஸ் ரெட் பாயிண்ட் C. அதான் சொல்கிறோம் F vector. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் C டியூ டு த நார்த் போல் அட் எ டிஸ்டன்ஸ் r minus L from the C. B vector equal to F vector by QMC. F is a force between the north pole and point C. அது நார்த் போல் யூனிட் நார்த் போல் பிளேஸ் அட் எ பாயிண்ட் C. அந்த சின்ற பாயிண்டில் வைக்கிற யூனிட் நார்த்து போலுக்கும் அந்த பார்மனுடைய நார்த்து போலுக்கும் பிட்வீனில் இருக்கிற ஃபோர்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா FNC. N is a நார்த் போல், C is a point C. இஸ் ஈக்குவல் டு μ0 by 4π. நம்ம கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயரில் அப்ளை பண்ணோம். QM by r minus L ஹோல் ஸ்கொயர். அங்கே பார்த்து QAQN பார்த்தோம், என்னென்னு பார்த்துருப்போம், QAQN பார்த்துருப்போம். இங்கே என்னன்ற போலினுடைய ஸ்ட்ரென்த்து QM, சின்ற பாயிண்ட் போல் ஸ்ட்ரென்த்து QM பை டிஸ்டன்ஸ் என்னன்னு போட்டோம், r minus L. கீழே இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம். ஸோ r minus L ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு r cap யூனிட் வெக்டார். இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். என்னென்னு, QM is 1 ஆம்பியர் மீட்டர் யூனிட் நார்த்து போல். சின்ற பாயிண்டில் வைக்கிற வேல்யூ QMC equal to 1 ஆம்பியர் மீட்டர் போல் ஸ்ட்ரென்த்து. அடுத்து QMN. QMனுடைய வேல்யூ என்ன, QMனே போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நார்த் போல் ஃபோல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, QM. ஸோ BN, என்னன்ற நார்த்து போலால் பாயிண்ட் Cயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதான் போட்டுருக்கிறேன் BN வெக்டார். BN வெக்டார் இஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் C டியூ டு என்ன போல், நார்த்து போல். QM by 4π μ0 by 4π QM by r minus L ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு என்ன கேட்பேன், r cap இன்ட்டு r cap. அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணேன். B vector is equal to F vector by QMC. QMCன்றதை வைக்கிற யூனிட் நார்த்து போல் சின்ற பாயிண்டில். அந்த நார்த்து போல் பார்மனுடைய நார்த்து போலுக்கும் சின்ற பாயிண்டில் இருக்கிற யூனிட் நார்த்து போலுக்கும் பிட்வீன் இருக்கிற ஃபோர்ஸ் μ0 by 4π QMC by r minus L whole square into r cap. QMN is a pole strength of the north pole. QMC is a pole strength of the unit north pole placed at a point C. Distance between the north pole and C inter point r minus L inverse square law. So force formula apply பண்ணி inverse square law formula apply பண்ணாம by r minus L whole square into r cap is a unit vector. QMC க்கு என்ன அப்ளை பண்ணிக்கலாம், QM is a 1 ampere meter. 1 ampere meter. In north pole pole strength QM. So magnetic field at a point C from north to pole BN vector is equal to μ0 by 4π QM by r minus L whole square into r cap. இப்போ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் C டியூ டு என்ன போல், சவுத்து போல். அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கணும். ஆனால் டிஸ்டன்ஸ் அங்கேருந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் C டியூ டு சவுத்து போல் அட் டிஸ்டன்ஸ் r plus L. டிஸ்டன்ஸ் என்னென்னா முன்ன r மட்டும் பார்த்தோம். இப்போ டிஸ்டன்ஸ் சின்ற பாயிண்ட்லேருந்து அந்த சவுத்து போலுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு போட்டுருங்க, r plus L. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன போட்டுருக்கிறேன், r plus L. இதுதான் சவுத்து போல். சவுத்து போல் பாயிண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஜாமெண்ட்ரிக் சென்டர்லேருந்து r, இந்த பக்கம் L. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் r plus L. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் C டியூ டு த சவுத்து போல் அட் எ டிஸ்டன்ஸ் என்னது r plus L.
R plus L. So அதுக்கான ஃபார்முலா என்ன? BS vector magnetic point C due to the south pole mu naught by 4 pi QM by R plus L minus R cap இப்போ வெக்டார் ஃபார்முலா இந்த மைனஸ் ப்ளஸ் வந்து ப்ளஸ் ஃபஸ்ட் இண்டிகேட் பண்ணும். R cap யூனிட் வெக்டர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அங்கே எஃப்லேருந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஆர் வெக்டார்ன்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஃபோர்ஸ்லேருந்து வந்தது தான். ஆர் வெக்டர் இண்டிகேட்னா அது டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். இப்போ இங்கே வைக்கிறது யூனிட் நார்த்து போல் நம்ம வைக்கிறது என்ன போல் அப்படின்னா யூனிட் என்ன போல் அது நார்த்து போல். யூனிட் நார்த்து போல் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்து QM. அப்போ இந்த நார்த்து போல் என்ன ஃபோர்ஸ் கிரியேட்டாக இருக்கும்? ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் இருக்கும் அலாங் த டைரக்ஷன். நான் கீழே போட்டிருக்கோம் இஸ் பாசிட்டிவ் ஐ கேப் ஆர் பாசிட்டிவ் ஆர் கேப்னு போடலாம். இந்த டைரக்ஷன் போகிறதுனால சவுத்து போல் நார்த்து போல் என்ன பண்ணியிருக்கோம்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பான். யார்? சவுத்து போல் டு அட்ராக்ட் த நார்த் போல். சவுத்து போல் நம்ம பிடிச்சி என்ன பண்ணியிருப்பான்? இழுத்துருப்பான். அப்போ இதனுடைய டைரக்ஷன் அப்போ இதான்னு போட்டுக்கலாம் மைனஸ் ஆர் கேப். நார்த்து போல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ப்ளஸ் ஆர் கேப். சவுத்து போல் டு அட்ராக்ட் த நார்த்து போல். அவனை அட்ராக்ட் பண்ணுறான். இவன் அட்ராக்ட் பண்ணல. சவுத்து போல் யார் அட்ராக்ட் பண்ணுறான்? யூனிட் நார்த் போல் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அலாங் த டைரக்ஷன் இஸ் மைனஸ் ஆர் கேப். North pole is repel the unit north pole, so it's along the positive x-axis plus r cap. And the axis mention பண்ணுறது தான். இதில் வந்து நம்ம என்ன போட்டு கட்டியிருக்கோம்? ப்ளஸ் போட்டிருக்கோம். r cap is a plus, இங்கே r cap is a plus, இங்கே r cap is a minus. இது வந்து நார்த் போல் டு ரிப்பல் த டெஸ்ட் நார்த் போல். இங்கே சவுத் போல் டு அட்ராக்ட் த டெஸ்ட் நார்த் போல். இது அலாங் த நெகட்டிவ் x-axis, இது அலாங் த பாசிட்டிவ் x-axis. இது ப்ளஸ் ஆர் கேப் என்னன்னு போட்டிருக்கோம் மைனஸ் ஆர் கேப். அப்போ டோட்டல் சின்ற பாயிண்டில் எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் நார்த் போல், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த சவுத் போல். பட் என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டைரக்ஷன். அங்கே டயக்ராமில் இது இண்டிகேட் பண்ணியிருக்கணும். அது கட் பண்ணி போட்டது தெரியல. புக்கில் அழகாக கொடுத்துருப்பான். தெரியும் ஃபோர்ஸ் இது வந்து என்னது பிஎஃப். புக்கில் வந்து ஃபோர்ஸ் எடுத்து போட்டிருப்பான். நீ மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்து செக் பண்ணிக்கோ. இது வந்து BN வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்போ சி டியூட்டினா போல் நார்த்து போல். அடுத்தது BS வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்போ சி டியூட்டினா போல் சவுத்து போல். ரெண்டு என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்போ சி அப்படின்னா ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். கண்டுபிடிச்சிருவோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த்து போல், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சவுத்து போல். அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட் சி அட் த பார் மேக்னெட்டிஸ். ரெண்டு என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். நான் எப்படி ஆட் பண்ணலாம்? பிசின்ற பாயிண்டில் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் BC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த்து போல், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சவுத்து போல். வேறு அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். இது அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இந்த நெகட்டிவ் சைட் இங்கே எடுத்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பாரு இங்கே போட்டிருக்கோம். திஸ் நெகட்டிவ் சைட் BC வெக்டார் மினிட்க்கு அப்படியே இருக்கிற ஸ்டெப்பில் மைனஸ் எடுத்து முன்னாடி போட்டிருக்கேன். அப்போ எல்லோரும் காமனாக இருக்கிற டைம் என்ன பண்ணிடலாம்? வெளியே எடுத்துடலாம். யார் காமனாக இருக்கிறது? QM mu naught 4 pi QM என்ன இருக்கும்? காமனாக இருக்கிறோம். இப்போ காமன் டைம் என்ன பண்ணி எடுத்து வெளியே போடு. அப்போ mu naught QM by 4 pi r cap வந்து இப்போ வெளியே போட்டு ரைட் சைடில் 1 by r minus L whole square 1 plus minus அப்படியே போட்டிருக்கு. 1 plus r whole square. காமனாக இருக்கிற வெளியே எடுத்து போட்டால் ரிமைனிங் உள்ளே என்ன இருப்பான்? உள்ள இருக்கிற டைம் எடுத்து நம்ம போட்டுருக்குறோம். உள்ள டைம் என்ன 1 by r minus L whole square மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டுருக்குறேன். 1 plus r plus L whole square. இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறேன். எதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறேன்? கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் என்ன போகும் அப்படின்னா இந்த டைம் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம், இதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ r plus L whole square a plus b whole square எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். r square plus L square plus 2rl மைனஸ் r square plus L square மைனஸ் 2rl a plus b a minus b. ஸோ r மைனஸ் ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்படியே போட்டுருக்கோம். r மைனஸ் L whole square into r plus L whole square is r cap. நெக்ஸ்ட் ஸ்டெப் அது மீன் பிஃபோர் அப்படியே வந்துருக்குது. இந்த மைனஸ் உள்ளே அனுப்பிச்சிருக்கிறேன். மைனஸ் உள்ளே மூவ் பண்ண அப்படியே மைனஸ் r ஸ்கொயர் இந்த ஸ்டெப் பார் மைனஸ் r ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2rl இன்ட்டு r cap. சரியா? கீழே a minus b whole square a plus b whole square a minus b whole square a plus b whole square. அந்த ஃபார்முலா எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a plus b. இந்த ஃபார்முலா இந்த இடத்துல வந்து a minus b a plus b a minus b a plus b என்ன போடலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு போடலாம். அது ஆல்ரெடி ஹோல் ஸ்கொயர்னா போடலாம். அந்த டைம் காமனாக வெளியே எடுத்துக்குள்ள போடலாம். நம்ம இதில் பார்த்து தான்
எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் பார்த்து தான் A minus B R minus L A plus B R plus L இரண்டு காமன் என்னன்னு போட்டுக்கலாம் ஸ்கொயர் போடலாம் A minus B A plus B அப்போ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இந்த காமனாகிற ஸ்கொயரை மேலே போட்டுக்கலாம் ஸோ R ஸ்கொயர் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பு எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னா எந்த ஃபார் எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னா R ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இதில் காமனாக R ஸ்கொயர் L ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர் L ஸ்கொயர் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணலாம் ரிமைனிங் 2RL ப்ளஸ் 2RL ரெண்டு ஆட் பண்ணால் 4RL அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துட்டு வரும் இருக்கா பார் μ0 qm/4 அப்படியே வந்துருக்கும் 4RL R ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன கேட்பேன் R கேப் R இஸ் கம்பேர்ட் டு L ஆர்ன்றது என்ன அப்படின்னா அந்த ஜாமெட்ரிக் சென்டர் ஒரு பார் மேட் இருக்குது அப்படின்னா அந்த பார் மேட் ஜாமெட்ரிக் சென்டர்லேருந்து நீ ஒரு சீன்ற பாயிண்ட் எடுத்துருக்கிறதால டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அது ஆர் எல்ன்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் இப்படி த ஜாமெட்ரிக் சென்டர் அட் எனி ஒன் ஆஃப் த ஃபோர் இப்போ இது சவுத் போல் அப்படின்னா இந்த ஜாமெட்ரிக் சென்டருக்கும் சவுத் போல் நடுவில் டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறேன் எல் இந்த ஆர் இஸ் கம்பேர்ட் டு எல் ஆர் இஸ் வெரி ஸ்மால் ஸோ ஆர் இஸ் நெக்லிஜிபிள் அப்போ இந்த டேர்மில் இந்த எடுத்து போட்டிருக்கிறோம் என்னென்னு ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நான் ஆரை கேன்சல் பண்ணுறேன் இது மிஸ்டேக்கு இப்படி வந்திருக்கணும் ஆர் இஸ் வெரி கிரேட்டர் கம்பேர் டு எல் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆர் எப்படி இருந்திருப்பான் பிக்கர் ஆர் இஸ் நம்ம பார்த்தோம்போ இதில் பார்த்தோம்போ ஆர் இஸ்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் சி அண்டு ஜாமெட்ரிக் சென்டர்லேருந்து சீன்ற பாயிண்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்குறோம் ஆர்னு கொடுத்துருக்கோம் எல் இஸ் ஏ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜாமெட்ரிக் சென்டர் அட் எனி ஒன் ஆஃப் த ஃபோர் அப்போ எல்லாம் கம்பேர் பண்ணுறது ஆர் இஸ் வெரி கிரேட்டர் ஸோ எல் ஸ்கொயர் இஸ் நெக்லிஜிபிள் அப்போ எல் ஸ்கொயரை நெக்லிஜிபிள் பண்ண அப்படின்னா எல் ஸ்கொயர் நெக்லிஜிபிள் பண்ணால் ஆட்டோமேட்டிக் நம்ம எல் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன ஆகிடுவோம் கேன்சல் ஆகிடும் அப்போ எல் ஸ்கொயர் கேன்சல் ஆனால் ஆர் பவர் 4 அப்போ இந்த டேமுக்கு பதில் என்னென்னு போட்டுக்கலாம் ஆர் பவர் 4னு போட்டுக்கலாம் அப்போ μ0/qm இந்த 2R இல்லை 4R 2 பிரிச்சிருக்க 2R இந்த 2 மட்டும் அந்த பக்கம் எடுத்துக்கலாம் 4Rல் இருக்கிற 2 × 2 என்னென்னு வந்துடும் 4னு வந்துடும் ஆரை தனியாக எடுத்துகிட்டு ரிமைனிங் என்ன இருப்பான் qm உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் qm என்ன இல்லை 2L எல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ஆர் பவர் 4 இங்கே போயிருக்கோம் பாரு ஆர் பவர் 4 ஓகேவா இந்த ஸ்டெப்பு தராங்க ஆர் இஸ் வெரி கிரேட்டர் கம்பேர் டு எல் ஸோ எல் ஸ்கொயர் நெக்லிஜிபிள் ஆர் பவர் 4 இந்த ஸ்டெப் போட்டிருக்கிறேன் இதை 4 ஆரில் 2R வெளியே எடுத்துகிட்டு யூனிட் 2 போட்டிருக்கிறேன் அப்போ qm × 2L ஆர் பவர் 4 ஆர் கேப் மேலே இருக்கிற ஆறு ஒரு ஆறு கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே என்னன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர் கியூப் μ0/4 ரிமைனிங் என்ன இருப்பான் qm × 2L இங்கே போட்டிருக்கோம் பாரு qm × 2L என்னென்னு போட்டிருக்கோம் pm மேக்னெட்டிக் மூமெண்ட் qm அதில் நம்ம பார்த்து தான் இன்ட்டு டி வெக்டார்னு போட்டிருக்கோம் pm × qm × 2L இஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்போ qm × 2L போட்டுக்கிற pm இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த இருக்கிற 2 இங்கே போயிருக்கு ஸோ μ0/4 2 pm/r3 r cancel into r cap is a vector unit vector so pm the unit will indicate the direction of the magnetic moment so pm into r cap pm vector அப்போ pm into r cap போட்டால் pm vector போட்டால் bc vector magnetic field of point c bc vector is equal to μ0/4 2 pm vector r cube the net magnetic field of point c along the direction of dipole moment ஏன்னா மைனஸ் இல்லை மைனஸ் வந்து அப்போசிட்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ டைபோல் மூமெண்ட் என்ன டேரக்ஷனோ அதே டேரக்ஷன் யார் இருப்பான் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பாயிண்ட் சி மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன டேரக்ஷனு சவுத்து போல் டு நார்த்து போல் அப்போ அந்த பார் மேட்டில் சவுத்து போல் டேரக்ஷன் வந்து நார்த்து போல் டேரக்ஷன் சீன்ற பாயிண்டில் எப்படி இருக்கும் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அதான் அந்த டேரக்ஷனாக மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்போ அந்த சீன்ற பாயிண்டில் மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி இருப்பான் அப்படின்னா எந்த டேரக்ஷன் இருப்பான் சவுத்து போல் டு நார்த் போல் இந்த டேரக்ஷன் சவுத்து போல் தானே சவுத் போல் டு நார்த் போல் அப்போ சீன்ற பாயிண்டில் மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி இருப்பான்னா சவுத்து போல் டு நார்த் போல் அலாங்குதுன்னா அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அது என்னன்னு போட்டுக்கிறான் ப்ளஸ் ஆர் கேப் தான் வந்துருந்துச்சு அங்கே மைனஸ் ஆர் கேப்னு வந்துருந்தா ஆப்போசிட்டில் போயிருப்பான் இது ப்ளஸ் ஆர் கேப் சவுத் போல் டு நார்த் போல் மேக்னெட்டிக் மூமெண்ட் டைரக்ஷன் அப்போ சீன்ற பாயிண்டில் மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் அலாங்க பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அந்த டைரக்ஷனில் யார் இருப்பான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருப்பான் அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் த டைரக்ஷனாக பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அதான் நம்ம ஃபார்முலா என்னன்னு போட்டிருக்கோம் ப்ளஸ் போட்டுருவோம்
கீழே கொடுத்துருக்குறேன். த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B vector at a point C along the direction of magnetic moment PM vector. PM vector direction along the south to north. ஓகேவா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பார்மேன் என்ன லைன் along the axial line. அப்போ ஆக்சியல் லைனில் பார்மேன் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 μ/4 PM vector by R cube. ஆக்சியல் லைனில் நார்த் போல்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதே சவுத் போல் அந்த அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த சப்போஸ் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சின்ற பாயிண்ட் இந்த பக்கம் எடுத்துருந்தோம் அப்படின்னா அது நமக்கு அலாங் த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் போயிட்டுருப்போம், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் போயிட்டுருப்போம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த சின்ற பாயிண்ட்டில் நார்த்து போல் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அதேமாதிரி சவுத்து போல் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும்னு பார்க்கணும். அந்த 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணி மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் போட்டோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அதில் QM × TL மேக்னெட்டிக் மூமெண்ட் PM எடுத்துக்கணும். அந்த PMஐ வெக்டார் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணும்போது வெக்டார் சேஞ்ச் பண்ணும்போது PM vector is equal to PM × R cap. PM × R cap போடுவோம், PM போடுறோம். PMனு சப்ஸ்டிட் பண்ணால் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் C along the axial line is near to the north pole side. எந்த பக்கத்தில் நார்த் போல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா PC vector is equal to μ/4 2 PM/R cube. The direction of the magnetic field, direction of the dipole moment. அந்த சீன்ற பாயிண்டில் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் அப்படின்னா சவுத் போல் டு நார்த் போல் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதே டைரக்ஷன் யார் இருப்பான், நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்.